பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். வைத்தியனே, உன்னை நீ குணமாக்கிக்கொள். ஐயா, இயேசு கிறிஸ்து ஒரு வைத்தியர். எப்படி சொல்றீங்க? உங்க வேதாகமத்தை எங்க இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சி எப்போ பார்க்குற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, ஒரு காரியத்தை மறக்கவே கூடாது. என்ன பிரதர்? உங்க பைபிளை கையில் எடுங்க. யாத்திராகமத்தில் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, பழைய ஏற்பாடாக இருந்தாலும் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு? உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் பெரிய பரிகாரி. ஆனா நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம போய் எங்கோ ஒரு மெடிக்கல் காலேஜில் உட்கார்ந்து படித்து MPBS MS சர்ஜரி இப்படிலாம் வாங்க வேண்டியதில்லை. நீ கை வச்சா சுகமாகும். ஏன்னா அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 12 சீஷர்களையும் அழைத்தார். அழைத்தவர்களுக்கு கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப நீயும் நானும் ஒரு வைத்தியன் என்றால் நாம எத்தனையோ பேருக்கு ஜெபிக்கிறோம், ஆனா சுகமாகுதா? ஏன் சுகமாகல தெரியுமா? முதல்ல வைத்தியன் தன்னை என்ன செய்யணும்? குணப்படுத்தணும். அப்படி எல்லாரும் உங்க வேதத்தை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை அப்படி எடுத்து வைப்பீங்களா? அப்படி எடுத்து எல்லாரும் இருக்கிறக்குள்ள நீங்களும் நானும் பாடுவோமா? குணப்பட்டு பாவி தேவ கோபம் வரும் மேவி, குணப்பட்டு பாவி தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்பட்டு பாவி தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்பட்டு பாவி தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்பட்டு பாவி. கர்த்தரை நீ மறந்தாய், பாவ கற்பனையை துறந்தாய். கர்த்தரை நீ மறந்தாய், பாவ கற்பனையை துறந்தாய். பக்தி உம்மை தெளிந்தாய், பொல்ல பாவ வழி திரிந்தாய். பக்தி உம்மை தெளிந்தாய், பொல்ல பாவ வழி திரிந்தாய். புத்தி கெட்ட ஆட்டு தொட்டியே ஓடிவா, புத்தமமை பிரதான் கத்தி அழைக்கிறா. குணப்பட்டு பாவி தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்பட்டு பாவி தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்பட்டு பாவி. பொழுதில் காயம் மறைந்து போம், காலம் இருக்கையில் சீலமதாகவே குணப்பட்டு பாவி தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்பட்டு பாவி தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்பட்டு பாவி.
தாவீதரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனசையை போல் தாவீதரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனசையை போல் பாவி மனுஷியை போல் பணம் படைத்த பேதுரு போல் பாவி மனுஷியை போல் மனம் படைத்த பேதுரு போல் தேவனுக்கு நன்மை செய்து பூமி புலம்பினால் ஆவியின் சொற்படி குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவி இப்போ குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவி இப்போ குணப்படு பாவி. எல்லாம் எடுத்துருப்பீங்க. வாசிக்கலாமா? யாத்திரையாகவும் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார் 26ஆம் அதிகாரத்தில் 15, 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு. அநேக நேரம் ஆண்டவருடைய சத்தம் தான் நம்ம கேட்க மாட்டேங்குது. மற்ற சத்தம்லாம் கேட்குது. எங்கோ பேசுறது, வேண்டாதது பக்கத்து வீட்டில் பேசுறது, சுபத்தில் கதை வச்சாவது கேட்டுற வேண்டியது. லயன் வீடுகளை பார்த்தீங்கன்னா சரி, அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், நடந்தது தான் சொல்கிறேன். லயன் வீடு, அந்த வீட்டில் சண்டை நடக்குது. இந்த அம்மா காதை சுபத்தில் வச்சு கேட்குது. அந்த வீட்டு சண்டை நமக்கு எதுக்கு? எனக்கு கண்பாலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க மாட்டாங்க. அதனால இங்கே எழுதி வச்சிருக்கார், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் நமக்கு பரிகாரி. நாம அதனாலதான் சொல்றோம், என்ன பண்றோம்? பட்டமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிடிகள் நீக்கும் பரிகாரி. பட்டமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிடிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் முழு போனாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் முழு போனாமம். மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதய மன்னமற்ற நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதய மன்னமற்ற நாமம். இயேசுவின் நாமம் திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோர் நாமம். அவருக்கு இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறை இல்லையே. சொல்லுங்க, அவருக்கு இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறை இல்லையே. எல்லாவருக்கு இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறை இல்லையே. இயேசுவின் நாமம் திருநாமம், முழு இருதயத்தால் போனாவும். எல்லாவரும் பண்புடன் கொண்டாடும் நாமம்,
படும் வேதாளங்கள் பயந்தோடும் தேவநாமம், விண்ணவனும் பண்புடன் கொண்டாடும் நாமம், கடும் வேதாளங்கள் பயந்தோடும் தேவநாமம். இயேசுவின் நாமம் திருநாமம், முழு இருதயத்தால் கொண்டு ஓ நாமம். நல்ல கவனிங்க, அவர் பரிகாரி. அப்ப அவரை ஏற்றுக்கொண்ட நீ நான் யாரு? யோவான் 1 அதிகாரத்திலே 12 வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, எத்தனை பேரா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த அதிகாரம் நமக்கு உண்டா இல்லையா? நாம விசுவாசிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும். நாம பாடினா போதும், அது எல்லாம் பாடுறோம், எல்லாத்துக்கும் பாடுறோம். அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா, கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா, வேதனை அறிகிறா, உங்க வேதனை அறிகிறா, இது விடுதலை தருகிறா, இது விடுதலை தருகிறா. ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உள்வையாய், கூப்பிடு உள்வையாய். உன் குறைவெல்லாம் நீக்குவா, நம்ம குறைவெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஐயா, பரிகாரி அவர்னா நமக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் கை வச்சா அது சுகமாகணும். ஏன்னா அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஏன் அந்த அதிகாரம் நம்ம கை வச்சா சோமாக மாட்டேங்குது? முதல்ல நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை இன்னும் மாறலையே. முதல்ல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். டாக்டர்கள் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா அல்லது சோதனை பண்ணணும்னா, பரிசோதனை என்ன செய்வாங்க? ஒரு தவளை, ஒரு எலி அல்லது
சில காரியங்களை பிடிச்சிட்டு வந்து என்ன செய்வாங்க, அதை செக்கப் பண்ணுவாங்க. இருந்தால் இருக்கு, போனால் போதும். அதன் பிறகு தான் மனிதருக்கு என்ன செய்கிறாங்க, அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. நீயும் நானும் நம்ம செக்கப் பண்ணி பார்க்கணும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்கள். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதியிருக்கார்ல, நாம பார்த்து சொல்லணும், ஆண்டவரே இந்த வியாதி எனக்குள்ள இருந்து முதல்ல போகணும். நமக்குள்ள என்ன வியாதி இருக்குது தெரியுமா? பொறாமைங்கிற வியாதி இருக்கு, இருதயத்துக்குள்ள இருக்கு. என்னன்னது? மார்க்கு 7:20 பாருங்க, நமக்குள்ள என்னென்ன காரியம்லாம் இருக்குங்கிறது அங்கே எழுதி வச்சிருக்காரு பாருங்க. மிக அழகா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். மார்க்கு மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள். இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். பொல்லாத சிந்தனைகள் மனுஷனுக்கு வந்துருச்சுனாலே நல்லதை நினைக்க சொல்லாது. பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசை, துஷ்டத்தனம், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வருமோ இத்தனையும் போயிடணும். இத்தனையும் நம்மகிட்ட போயிருக்கா? அப்படின்னா நீங்கள் கை வச்சா தாராளமாக எப்பேற்பட்ட வியாதியும் தீராத வியாதியை வார்த்தையினால் தீர்ப்பது அவருக்கு லேசான காரியம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். மார்க் 5:34, என் மகளே உன் வேதனை நீங்கி சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த வார்த்தை அவளுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை கொடுச்சு. இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுதா? நம்ம கை எதில் வைக்கக்கூடாதோ அதில் தான் வைப்போம், எதில் வைக்கணுமோ அதில் வைக்க மாட்டோம். ஏன்னா கைகளை காண்டவர் கொடுத்திருக்கிறார். அழகா சொல்லியிருக்கு புலம்பல் 2:19, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று, எல்லா தெருக்களின் முனையில் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடு. பரிசுத்த கைகளை ஏறெடுக்கும் போது என்ன செய்யணும்? ஜெபிக்க, ஏறெடுக்கணும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம எதெல்லாம் கை வைக்கக்கூடாது அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் போய் ஆண்டவர்னா எப்படி குணமாகும்? முதல்ல கைகளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னார், பழைய ஏற்பாட்டு படினா கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினா புதிய ஏற்பாட்டு இயேசு சொன்னார், அதை பிடிங்க என்ன செய்யும்? நம்மளால முடியுதா? நீ 2 கண்ணு உடையவனா நரகத்துக்கு போகிறத விட பரலோகத்துக்கு ஒத்த கண்ணாக போகிறது நல்லது. கை உனக்கு இடரில் உண்டாக்கினா அது என்ன செய்ய? வெட்டி எரிந்து ஓடுனார். நம்மளால் முடியுமா? நமக்குள்ள இருக்கிற குணத்தையே முதல்ல மாற்ற முடியலையே. சிவிங்கி தன் போலையும் எத்தியோப்பியன் தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? ஏசாயால வாசிக்கிறோம்ல, எரேமியால மிக அழகா எழுதி வச்சிருக்கார். எனக்கு அன்பானவர்களே 13:23 வாசிங்க. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்ய முடியும். நம்மளால செய்ய முடியும். ஏன்னா நம்ம இன்னைக்கு முடியாதா அப்படிங்கிற கிடையாது. உன்னை கொண்டு தான் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு உன்னை என்னை தான் எதிர்பார்த்திருக்கிறார். அதனால தான் அன்னைக்கு மீன் பிடிக்கிற தகுதி இல்லாத, பெரிய படிப்பறிவு இல்லாத ஒவ்வொருவரையும் தேடி போய் பேதுரு என்ன படிச்சிருந்தாரு? மீனுக்கார பேதுரு நானுங்கோ, ஏசப்பாவின் முதல் செய்தங்க. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் செய்தங்க. பால மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க, பால மீன் நானுங்க, அஞ்சர மீன் நானுங்க, ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க, சுத்த மீன் நானுங்க, மஞ்சி மீன் நானுங்க, ராஜா விரும்புகின்ற சுத்த மீன் நானுங்க. மீனுக்காதர பேர் நானுங்க, ஏசப்பாவி முதல் செய்தங்க. மீனுக்காத பேர் நானுங்க, ஏசப்பாவின் முதல் செய்தங்க.
5 அப்பம் 2 மீனுங்க, 5 அப்பம் 2 மீனுங்க, நல்ல ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க. 5 அப்பம் 2 மீனுங்க, நம்ம ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் செய்தங்க. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் செய்தங்க. பாத மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க, பாத மீன் நானுங்கோ, வஞ்சர மீன் நானுங்கோ, இரும்புகின்ற சுறா மீன் நானுங்க, சுத்த மீன் நானுங்க, நெத்திலி மீன் நானுங்க, ஏசுராஜா இரும்புகின்ற சுத்த மீன் நானுங்கோ. பேதுரு படிச்சாளா? தெரியாது. அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். என்னது? மீனை வலைய போடணும், மீனை பிடிக்கணும், கொண்டு விற்கணும், காசு வாங்கணும். அவனை கொண்டாந்து பிரதான அப்போஸ்தலனாக்குனாரே. அவன் போகும்போது நிழல் பட்டாலே சுகமாகன்னு சொல்லிட்டு வாசல் என்ன செஞ்சாங்க? அநேகரை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? கட்டில்ல படுக்க வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வைத்தியம்ங்கிறது முதல்ல நமக்குள்ள நாம எல்லாரும் வைத்தியர் தாங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் என்ன எம்பிபிஎஸ்ஸா முடிச்சிருக்கேன், சித்தாவா முடிச்சிருக்கேன், நான் என்ன ஹோமியோபதி டாக்டரா? நோ, நீ ஏதும் படிக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு இலவசமாக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது எதனால? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீங்க, சர்ப்பங்களை எடுப்பீங்க, தேள்களை, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம போய் ஜெபம் பண்ணா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எலியா போய் ஜெபம் பண்ணான். 2 ராஜாக்கள் மாதிரி 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? பாகால் தீர்க்கதரிசி முன்னாடி ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண உடனே அக்கினி இறங்குச்சு. எலியா ஜெபம் பண்ணார். 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யலை. நீங்கள் கேட்கலாம், எல்லாருக்கும் அந்த வரம் கிடைக்குமா? கிடைக்காது. உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எலியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எலியா நம்மை போல ஒரு 25 வாசிங்க. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தாங்க. ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரத்தா ஊரிலிருந்து ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் வேற ஒருத்தரிடத்துல அனுப்பப்படல. அதுக்கடுத்து எலிசாவின் சொல்லி இருக்கு பாருங்க. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேக குஷ்டரோகி இருந்தாலும் ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமான் ஒருத்தனை தான் வேற எவனையும் சோப்படுத்தல. ஆனா அவன் போய் என்ன சோப்படுத்தினா? தொட்டானா? இல்ல, தொடவே இல்லையே. உள்ள இருந்துகிட்டு சொல்றான், ஐயா ஒருத்தர் வந்திருக்காரு, குதிரை படை வீரத்தோடு வந்திருக்காரு. ஏன்னா நாகமான் யாரு? படைத்தலைவன், பராக்கிரமசாலி, தன் ஆண்டவரிடத்தில் எண்ணிக்கை உள்ளவன், யுத்தம் பண்ணுறதுல பெரிய ஆள். போனால் வெற்றியெல்லாம் திரும்ப மாட்டான். இவன் நினச்சிட்டு வந்தான் என்னைய வந்து தொடுவார், சுகப்படுத்துவார். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? கிட்ட கூட வரல. குஷ்டரோகி வந்திருக்கானா? சொல்லு, போய் எங்கே சொல்லு, அந்த யோர்தானில் போய் என்ன செய்ய உங்க சொல்லு, அவ்வளோதான். அவர் தொடக்கூடல. அந்த அதிகாரம் நீ சொல்ல ஆகும் கட்டளையிட இருக்கு. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட இருக்குன்னா நீயும் நானும் அவர் பிள்ளையா இருந்தா நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாம் மாறும்னா நம்ம முதல்ல குணப்படுத்தணும். குணப்படுத்தினா நடக்கும். எனக்கு அன்பானவர்களே, அன்னைக்கு எலிசா சொன்ன உடனே நாகமான் கேட்டானா? கேட்கல. ஆனால் முங்கி பார்த்தவதான் தெரிஞ்ச அவருடைய வல்லமை எதுன்னு. இன்றைக்கும் தொலைக்காட்சியில் கேட்கிற என் அன்பு மக்களே, நீங்களும் முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் வைங்க. நான் கிறிஸ்தேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே இருக்கிற. அப்படி இருக்காருன்னா நமக்குள்ள கோபம், பொறாமை, கசப்பு,
வெறுப்பு, வைராக்கியம் இதெல்லாம் இருக்குமா? போயிருக்கணும்ல. நம்ம முதல்ல குணப்படலை. அதனால தான் சொல்றார், வைத்தியனே ஒன்ன முதல்ல என்ன செய்ய? குணமாக்கு, குணமாக்கு. தாவீது அரசனை போல், தன்னை தாழ்த்து மனாசையை போல், பாவி மனுஷியை போல், மனம் படைத்த பேதுரு போல் குணமாக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எப்போமாவது டைம் கிடச்சா எங்கள் ஆலயத்துக்கு வாங்க, வந்து பாருங்கள். எத்தனையோ பேருக்கு நல்ல சட்டை கூட இல்லாமல் இருப்பாங்க. நான் ஆலயத்துக்கு வரும்போது அவங்க கையில் கட்டி வருவாங்க, கோவப்பட்டு சொல்லியிருப்பேன், மறந்து போய். அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு காட்டுவேன். ஏன்னா அவன் சொல்லுவான், என்கிட்ட இதாயா இருந்துச்சு, வேற இல்லையா. இப்படிப்பட்ட மக்களுக்கு துணிமணிகள், நீங்கள் கிறிஸ்மஸ் வருதே, வருகிற மக்கள் உங்களுக்கு ஒரு துணி எடுப்பீங்களா? இப்படிப்பட்ட மக்களுக்கும் கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். ஏன் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க உதவலாம். இந்த மாதம்லாம் எனக்கு ஒரே பாரம், எப்படி கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாரம் வேன் வாடகை கொடுக்க. நேற்று ஒரு சகோதரி என்னிடத்தில் சொன்னாங்க, 4 வாரத்துக்கு நான் பொறுப்பியானாங்க. இப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் எழுப்பணும். நீங்களும் அதற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள். காலைல 10லேருந்து 5க்குள்ளே. எப்படி பிரதர் உங்களை தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். இது வழியாக ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா எனக்கு பில்லு வைக்க வாய்ப்பு உண்டானா என்கிட்ட கேளுங்க, அதுக்கு வழி இருக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே வைத்தியனே, உன்னை நீ முதலாவது குணமாக்கிக் கொள், பிறரை திடப்படுத்தலாம் என்று சொன்னார். எங்களுக்குள் இருக்கிற தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சிந்தைகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. அப்படி மாறினால், நான் இயேசுவின் பிள்ளை என்று முடிவு செய்தால் பயமே இல்லை. என்னாலும் சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அதை ஒவ்வொரு ஊழியருக்கு கொடுத்து ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்திலே இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்களை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், நெடுநாள் காத்திருப்புகள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.